இல்லை விட தேவல் தூக்கி வந்து முட்டை தோல் லைட்டாக ஆ பெரிய பொரியோ பாட்டு படிச்சாங்கடா என்ன கொடுத்துடலாம் படுத்து வச்சு அணியாண்டா பெரிய பெரிய வேற என்ன செக் முட்டை போடும் 30,000 காய்ச்சாங்க ஆத்து அஞ்சு மந்தி இந்த வீடாக தான் அங்கே இருக்கிறோங்க அங்கே இருக்கோண்டிருக்காங்க நீங்கள் சொல்கிற பார்த்தா அங்கே இல்லை மாவுள் ஜேசி போட்டி கொடுத்துருக்கான் இல்லை அங்கே வெயிலத்துக்குள்ளே அந்த கொட்டில் சீலைக்குள்ளே இருக்கிறப்ப இதில் இருக்கலாமே தூண் பறிச்சிங்களா அந்த காசு மாற்றினீங்களே நான் சொன்ன மாதிரி இது காசு வந்தது என்னடா பாத்தி மரியாதை நீ சொல்கிறது தான் நாங்கள் வண்டி தரோம் சொல்லு அம்மா சொல்லுங்கள் என்ன வேணும் அதை என்ன வேணும்னு கேட்குறது வேற கேளுண்டாப்பா ஃபோன் கேட்டு இன்றைக்கு இதாக பான் பண்ண மாட்டா வாங்கி தர்றதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணா காலை வண்டியில் போன மாதிரி இங்கோ ஓ அவள் செத்து பிறகு எழும்பிட்டா வாக்கலையே ஓ செத்தவா 32,000 எழும்பினவா என்ன சக்கோட்டை அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்களா பஸ் ஏறுறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பின்ன தான் வந்தால் போல் நீங்கள் கண்ணடிச்சு விட்டிடலாண்டு நல்ல வெங்காயம் ஒன்றை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் அவனை பார்க்குறீங்க நீங்கள் அவனை பார்க்குறீங்க இப்போ நான் என்ன ஒன்றா தம்பி நல்ல வெங்காயம் ஒன்றை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்ல நீ அவனை பார்ப்பான் அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கு 2,40,000 2,40,000 1,00,000 3,20,000 2,40,000 ஓகே அம்மா இந்த பள்ளிக்குள்ளே படிச்சீங்க பலாலி இது என்ன மக்கள் வங்கியே அப்போ இது இலங்கை வங்கி இல்லையே ஆ அப்போ என்ன இந்தியாவில் நடக்குது இது இலங்கை வங்கி தானே அதான் மக்கள் வங்கியோ இன்னும் இலங்கை வங்கி தானே இது Dear customer, you have earned 1 star points from dialogue reload. அடே ஒரு மெசேஜ் வந்தேன்டாண்டி அது பேங்க்லேருந்து வந்தேன்னு நீ சொல்கிறாடாப்பா அப்படி செட்டிங் இருக்கு தம்பி அண்ணன் அண்ணன் பாடி கட்டுறாங்க பைன் 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 யாரு இவ்வளோ நாளும் நீங்கள் கூட இருந்தீங்க அவன் எத்தனை நாள் தனியாக இருந்தவன் அதை விட நீங்கள் கூட நிற்க நிதானமாக நிற்கலான்னா பரவாயில்ல கல்லை குடிச்சு போட்டு படுத்து வைக்கிறாங்க அப்புறம் தம்பி தனிக்கும் Okay, thank you very much. ஐயா பாருங்க உங்களால் வந்த பிரச்சனையா நீங்கள் பாட்டு பாடாத காரணத்தால் போலீஸ் மறைச்சி போட்டான் எல்லாரும் நின்றாலும் நீங்கள் ஒரு பாட்டை பாடியிருந்தால் நாங்கள் அதில் சொல்லி காய்ச்சிருக்கலாம் வேணும் உங்களுக்கு பாட்டு பாடுற ஒரு ஆள் இருக்கிறார் இசக்குழு கொண்டு வர மாலையண்டு சிம்பிளாக விஷயத்தை முடிச்சுருக்கலாம் நீங்கள் ஒரு பாட்டும் படிக்காடியே எங்களுக்கு நம்பி கதைக்கெல்லாம் போட்டு டக்குன்னு போலீஸ் இறங்கி எங்கே ஆள் ஒரு பாட்டு பாடி எங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன போய் என்ன நின்றுருந்தா அவன் எல்லாம் பிடிச்சல உள்ளுக்கு போட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க அப்போ இப்போ இதுகளுக்கு தான் நாங்கள் சொல்கிறது நீங்கள் ஒரு பாட்டை கிட்ட படித்தா நாங்கள் சமாளிக்கலாம் இப்போவும் திறந்தவே மூலையில் இல்லையான்னு போக நல்லாலும் கண்ணாடியெல்லாம் அடைச்சிக்கிடாது அந்த காப்போத்துல அங்கே கிடக்க பின்னுக்கு பாட்டு படிச்சா உடனே கையில் அழிப்பானுங்க அதே இந்த படிக்க அநியாயம்டா அந்த போத்துல ஒத்துனவே கேட்டுருப்பான் அதே ஊத்துற அந்த கொடுத்துட்டு போற ஃபேக் ஆச்சு நிற்கிறேன் ஆனவுண்டு அவன் இதே பாட்டு பார்க்கலாமா கேட்கறது அதோட இப்போ வீடியோ தொடங்கிறப்ப 20 நிமிஷமா இந்த கேட்டதுலேயே வீடியோ முடிய போகிறாங்க ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போய் கொண்டு இருக்குது நீ அந்த உண்டு லண்டன் கோழி முட்டை தான் கிடக்குடா அந்த முட்டை 2 முட்டையோட 15,000 முட்டை வித்தாலும் 30,000 காசு முட்டையில மாத்திரம் வந்துடும் அதுவும் செய்யுது இல்லையா இப்போ இருக்கா அப்புறம் முட்டை தோல் லைட்டாக
பெரிய பொரியோ பாட்டு படிக்கிறேன் பாட்டு படிச்சாங்கன்னா என்ன கொடுத்துடலாம் படத்தை வச்சு அணியாண்டா பெரிய பெரிய வேற என்ன செக் போடும் 30 காய்ச்சல் ஆத்து சாப்பாடு அடுத்த போத்து இல்ல அப்ப அடுத்த போத்தில் தான் அடுத்த போத்துல தான் இருக்கு பாட்டு எவ்வளோ நேரம் கஷ்டப்படி கலைக்கும் எல்லாரும் நினைவு இல்லைங்க பாட்டு சரி அப்போ ஒரு கதை சொல்லுங்க போனா போதா இந்த ஆள் யோசிச்சிருக்கேன் போய் பொடியை விட்டுட்டு இருந்துருக்கலாம் தம்பி நீ ஒரு பாட்டை பாடிடா போனா போகுது இடைக்கால பாட்டை எடுத்து விடு உண்ட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற எடுத்துடுவா முண்டு உண்ட சிச்சுவேஷன் நீ கொப்பா நீ படிடாப்பா நீ கொப்பா வந்து ஆகல படிடா நீ தம்பி எடுத்து அவன் லண்டன் பொடி எடுக்கிற எடுவைக்கு நீங்க வருது கிட்ட நிற்குது என்ன பசி நான் எடுப்பேனாங்க எல்லாம் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒன்றும் விளங்க அணிய முட்டை எறிஞ்சோன்னா அடுத்த போத்து இல்லை அம்போ அணிய ஒரு பாட்டு இத்தனை பாட்டு தெரியும் நினைவு வரல பாட்டு ஏன் நினைவில்லை ஆள் இறக்கோடு நிலை வராது சரி யோசிக்கும் 18 கிலோமீட்டர் வந்தாச்சு இன்னொரு 12 கிலோமீட்டர் சமாளிச்சு போட்டோன்னா சரி அதுக்கு மட்டுமா சொல்லுது அடிக்கடி அதான் நினைக்கிறேன் என்ன தம்பி நீ எடு பாட்டு எடு நீ வீட்டை நிற்கக்குள்ள என்ன பாட்டு கணக்கு அதுக்கே கண்ணன் கேட்பேன் அதோண்டு எடுவா கண்ணன் புது பாட்டு வேணாம் இவர் அதுக்கு பதில் சொல்றாரா அவன் கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரா என்ன மாட்டோம் ஐயோ திருப்ப மறைச்சுடா பாஜி அப்படி ஒரு பாட்டு பாடு பச்சை கிளிகள் தோளோடு அன்றைக்கு எங்கள் களினால அதே ஜி அது அஜி எலி இல்லடா இங்கே கடற்கரையில் பில்டிங் கொண்டு ஆனால் உண்ட துன்பதிவடா சரி மதியா அவன் யோசிச்சு போய் நாய்க்கு ஆகக்கடாப்பா இதை ஒரு போலீஸ்காரன் மாதிரிச்சின்னு ஒரு மரியாதை இல்லை தூண் பட்டி இந்த கதை காய்ச்சுட்டு பொங்குரி டிப்பான்னு போடுவட்டுக்கன்னு சொல்லிக்கோம் ஐயா நீங்க சிரிக்காம பாட்டு எடுங்க ஐயா நீங்க பாட்டு படிக்க அவட விட போலீஸ் மாறிக்க பாத்தீங்களா நாங்க பாட்டுக்காரங்களே ஆமிக்கலாம் வர இல்லையா யார் இங்க அந்த தம்பி நீங்கடாப்பா உண்மையா ஒண்ணு இல்ல நான் பச்சிக்க பாயத்துக்கு நீ ஒரு மரியாதை இல்லையா எல்லாரும் பாடும் நீ எடுடாப்பா அப்பாடு உங்க எடுங்க சொன்னாங்க அடுங்க ஆள்ட சிரிப்பு தான்டா பகாஷ் அப்பா அடுக்க சொன்னா அங்க ஆவி கேப்பிரிக்க அப்பா மகனுக்கு அப்பா அடுக்க சொல்றேன் அப்பா மகன் எடுக்க சொல்றேன் என்ன பகடிக்க முடியல எங்களோட மாறி அம்மாண்ணே நான் சொல்லட்டும் கொண்டு அந்த உதவி காசும் தராம ஆக்களை பலாலில இறக்கி போட்டு வராட்டி நானுமோ ஆள் இல்லையா சரியோ ஐயா பொடியண்டே தம்பி எல்லாம் சேர்ந்து படிப்போம் ஒன்னாகலாம் சேர்ந்து படிப்போம் எடுத்து வீட்டை தனியா நிக்க கேட்கிற வாட்டன் எடுத்துடு வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை வாய் விட்டு அளவும் வசதி இல்லை வெந்த புண்ணில் அல்லவோ வேலும் பாய்ந்தது விதியால் வந்ததா இல்லை சதியால் வந்ததே தொல்லை வானத்தை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலே நான் சில நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல இந்த பாட்டு என்ன படிச்சுக்கலாம் இன்னொரு சேர்ந்து சரி நீ வானத்தை பார்த்து படிக்கணும் பூமியை பார்த்து நான் படிச்சுக்கலாம்ப்பா
யாரு கேட்டு உங்களை இப்போ வந்து கேள்வின்னு கேட்பாள் அதை ஒப்பி இந்த இடம் எல்லாம் விட்ட இடம் தான் பெறாள் இல்லையாண்டு இல்லை யார் உங்களை கேட்ட இப்போ எல்லா இடத்துல அரை மணிச்சாலும் இப்படியே போயிடுறாப்பா. சரி இது பள்ளிக்கூடமா பார்க்குவோம் திரும்பி இங்கே முன்னு கூட காட்டுறேன் எல்லாம் விட்ட காணிக்கிட்டா எல்லாம் வீட்டு திட்டம் கொடுத்துட்டான் அவ்வளோக்கா எதுக்குங்க இப்படி ஆள் வெட்டியாக கொண்டு வந்துட்டு வீட்டு தண்டை விட்டு அங்கே போ ஓ நான் இங்கே அங்கே வேலைங்க மேசி மேலே அங்கே அம்மன் கோயில் அதை சிலா பண்ணணும் அந்த எது இந்த ஒழுங்கு எதாப்பா இந்த ஒழுங்கா ஆளுக்கு ஞாபகம் அடி விடாங்க ஒரு தரம் அடி விடாங்க ஒன்றுக்கும் அடி விடாங்க அப்புறம் பாருப்பா ரிவர்ஸ் அடியே பாருங்க பழுகாமத்தில் அடிச்சு அடிதான் போகுது அந்த அடிக்கு பிறகு யார் அடித்தாலும் ஒரு எந்த இந்த அண்ணா வரவங்க இது என்ன கொஞ்சம் பள்ளம் திட்டியாத பொருவாங்க கொஞ்சம் பின்னு போட்டாங்க கொஞ்சம் பின்னு போட்டாங்க மூவ் பண்ணி எடுக்கணும் ஐயா ஐயா இல்லாட்டி நான் இறங்குறேன் நீங்கள் எடுக்கிறீங்களா உங்களுக்கு பழைய ரோட்டு தானே ஆ இது கொஞ்சம் பள்ளம் அங்கால பள்ளம் இல்லை நேர் ரோட்டில் எடுப்பீங்களே இதுக்கால இந்த வந்தால் போ ஓ அங்கால ஓ அதால வேண்டாம் என்னண்ணா ஓ ஆ சரி சரி நன்றியா ஓகே நீ வந்து இப்போ இந்த ரோட்டை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் நீ இல்லை கேட்குறேன் இதுக்காலையும் போகலாம் அப்போ சொல்லிதான் இதுக்காலையும் போகலாம் பெரிய இதுதானே நேரம் நின்று பார்க்க வீடு தெரியுது ஐயாண்ட பகடி அது சரி இதுக்குள்ளால போய் போகலாம்னு சொல்கிற அளவுக்கு இதுக்குள்ள யார் கார்களோ ஜீப்புகளோ கொண்டு வந்து ஒரு சில கொண்டு வந்துடுறாங்களே இதுக்கு அந்த டிப்பர் ரோல் வந்து ஆ டிப்பர்கள் வந்துருக்குமே அதுதான் சரி எதா இப்போ வீடு அந்த வெள்ளைக்கு பக்கத்தில் அப்போ விடுவிச்ச காணிக்கா நான் உங்களுக்கு தந்துருக்காங்களா ஆ ரைட்டு அந்த வீடு யோசிச்சு பாருங்க ஐயா எங்கட இந்த காரண்ட பெருமதிக்கு நாங்கள் இந்த காரை இதுக்குள்ள கொண்டு வந்துருக்கோம் எது இது அம்பூடு ஆ அப்போ நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்துருக்கோண்டக்குள்ள எங்களுக்காண்டி நீங்கள் ஒரு விஷயம் செய்யலே ம் சரி வாங்க வாங்க என்ன ஏதா அம்மா அங்கே வா அங்கே வா எங்க ஆளுக்கு அம்மா கண்ட உஷாரை பார்த்தியோ கடவுளான கவிதாஸ் அந்த காப்போத்தில் ஆளுக்கு கடைசின்னு கொடுக்க மாட்டேன் கடைசின்னு கொடுக்க மாட்டேன் நான் யோசிச்சு ஒரு பாட்டு ஒன்று வா நான் கொடுப்போன்ட்டு தான் தம்பியும் படிக்கலை தம்பிக்கு கண்டோஷம் இல்லை உங்களுக்கு காப்போத்திலும் இல்லையா அம்மா பார்க்குறேன் வணக்கம் வணக்கம் அம்மா பார்க்குறேன் எல்லாம் புது புது கெட்டப்பில் வராங்களா ஆ இந்த மண் கொடுக்க போறீங்கள அது வேறு மண் வாங்கி தரேன் நான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா எல்லாத்துக்கும் ரெடி தான் நான் நினைக்கிறேன் அம்மா எத்திருந்தா பாட்டு ரெண்டு படிச்சிருப்பா அவளுக்கு அது சரி என்ன வீட்டு வேலை ஏதாவது செய்யணுமென்றீங்க ஓ ஏ அம்மா நீங்கள் கதையாங்க ஒரு பாட்டு பாடிச்சு கேட்டு அரை மனத்தியாலம் அம்மா நீங்கள் கதையாங்க சொல்லி போட்டு நீங்கள் சொல்லி போட்டு கதையாங்க நீங்கள் இது யாராக்கள் வேலை செய்கிறார்கள் மைக்கோ ஆ இது என்ன வீட்டு திட்ட வீடுதோ எவ்வளவு காசு 15,000 15,000 ஒரு இந்த பீம் மட்டும்தான் அறியலாம் 15 லட்சம் மொத்த திட்டம் 10 லட்சம் தந்துட்டாங்க பாரு என்ன சோடா ஒன்று போனோன்னா பேயாரிங்க கொஞ்சம் பாரு பாரு இதுக்கு 10 லட்சம் முடிஞ்சுதா ஆ இது கொஞ்சம் பெரிய வீடு தானே எத்தனை அடி வருது 33 அடி வருதோ 27 21 வேறு
ரெண்டா அங்கே சாப்பாடுற கிச்சன் அப்புறம் அந்த ஒரு அறையோட வருது என்ன ரெண்டைக்கேம்மா இப்போ வீட்டுத்திட்ட வீடுகளுக்கு வந்து நாங்கள் இப்போ உதவுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் எங்களை மெயினாக இவர் தானே இப்போ இவர்கிட்ட நிலைமையில எப்படி இப்போ ஆஸ்பத்திரியை கொண்டு போனீங்களா? கொண்டு போனாங்க, இங்கே கொண்டு போனாங்க. மந்தியை கொண்டு போனீங்க? மந்தியை கொண்டு போனது மாதிரி சொன்னா யாழ்ப்பாணம் கொண்டு போகணும் வேறு வேறு 2 5 மந்தி இருப்பேன். இந்த வீடாதான் அங்கே இருக்கவங்க அங்கே இருக்கொண்டிருக்காங்க. ஓ இந்த நீங்கள் சொல்கிற பார்த்து அங்கே இல்லை மாவுள் ஜேசி கூட்டி கொடுத்துருக்காங்க இல்லை அங்கே வெயிலத்துக்குள்ளே அந்த கொட்டில் சீலைக்குள்ளே இருக்கிறப்பாக இதில் இருக்கலாமே. நிலம் போடுறேன்னு ஒரு உதவி கேட்க ஒரு நல்ல ஒரு காரணத்தை சொல்லி கேட்கலாமே. என்னடா தம்பி நீ வந்து இதுக்கே இருக்க மாட்டியா? அதுதான் அங்கே இருக்கிறியாம். அங்கே எல்லாம் ஏசி ரூம் தானே மாவுள் பாய்ச்சி விட்டுருக்காரு. அது இதிப்பாக மோசம். 4 தூணும் ஒரு பழஞ்சீலையும். இப்போ என்ன பிளானில் இருக்குது வீட்டுக்கு செய்கிறதுக்கு? அதான் இப்போ காசுண்டா கட்டி எவ்வளோ ஒரு 15,000 ரூபா வேணுமே. எவ்வளோ வேணும் சொல்லுங்க. 10 லட்சம் தான் இன்னும். உங்களை நான் கேட்கவே இல்லையே கதை. உங்களை ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டு எவ்வளோ நேரம் ஒரு அரை மணத்தியாதமா என்ன காதலி எங்க அவன் பேங்க யாருடைய ஃபோன் காய்க்கிறான் இந்த பாட்டு பாடலன்னு சொல்லித்தான். அதை பற்றி தான் காய்க்கிறான். அதை பற்றி தான் காய்க்கிறேன். ஐயாவுக்கு லேட்டாகும். ஆள் கவனிப்புகள் பிழை என்ற அளவுக்கு இல்லை. ஆனால் பாட்டு பகுதிக்கான் விட்டேன். சரிவா அது செய்கிற வேலை முழுக்க தேவையில்லை வேலைன்னு செய்தாள். தம்பி எவ்வளோ போயிடுதா இல்லை நிற்காத இது. அப்போ பலாலிக்கு வந்ததில் சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததுலேயும் சந்தோஷம். தம்பி இந்த மனம் கொஞ்சம் இப்போ சந்தோஷமாக இருக்கேடா. அப்படி இப்படியா நான் மந்த கொண்டது இது இப்போ தற்காலிக கொட்டில் மாதிரி போட்டிருக்கேன். 2010 இப்போ நீங்கள் நோம்பலாக அவங்கள 15 இந்த வீடெல்லாம் முடிச்சு தான் இருக்கிறாங்களா? அப்போ காசில் வச்சுருந்து முடிச்சுக்கான். அப்போ இன்னும் 5 லட்சம் உங்களுக்கு தருவாங்களோ? இப்போ என்ன பாடியண்டா இன்னும் அவன் 5 லட்சம் தரையில. இன்னும் அவன் தரவே இல்லை. இவர் என்னண்டா அது சந்தாலும் காணாண்டு போட்டார். அது 10,000 தெரியும். இன்னும் அதே வேலையே இல்லையாப்பா. அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 5 ரூபா வர போ கைக்கு. கட்டம் கட்டமா அம்மா வாங்க. நாங்கள் இங்கே காய்ச்சல் நிற்க நீங்கள் காய்ச்சல் எங்களை ஓட்டு ஒன்று ஜோதியா மாதிரி எங்கே இங்கே நடந்துருக்கீவா? இருங்க கொஞ்சம் பொடியனை கிட்ட வந்து தம்பி கிட்ட உங்களுடைய ஆள வேலை இல்லை. கொஞ்சம் காரியை கிட்ட போடையா. அப்போ அண்டையை தந்த காசு என்ன செய்ய ஒரு நிலையை செஞ்சு போட்டுருக்கலாமே அந்த 60,000 காசுக்கு. 20,000 வாங்கி போட்டுருவாங்க. தூண் பறிச்சிங்களா? அந்த காசு மாற்றினீங்களே? மாற்றினேன். நான் சொன்ன மாதிரி இது காசு வந்தது 30,000 வந்து. என்னடா பாத்தியா மரியாதை. அப்போ காட்டி போட்டாங்க உங்களை யாரோ. அது அப்படி குறையாடா படக்கண்டு என்னன்றாப்பா உறைஞ்சி இன்றைக்கு வரைக்கும் 2 ரூபா உறைஞ்சி எங்கே மாற்றினீங்க? ஐயாவுக்கா கூட்டின்னு வாங்க. அது அண்ணையக்கா கூட்டின்னு வா சொல்லுங்க. எங்கே மஞ்சு வலை நகைக்கடையில் தம்பி வந்து அதுதான் எப்படி நீங்கள் குஞ்சு நகைக்கடையில் மாற்றிக்கோங்க. அவன் தான் கூட கொடுக்கும். குறையத்தான் நாளைக்குண்டா குறைய வேணும். பார்த்தியில்ல நல்லா கொடுத்துருவான் கொடுக்க. சரியாகுமே நான் 300 ரூபா போய்க்க உங்களுக்கு தந்தேன். நீங்களே நவரே இல்லை கவனிக்கிறீங்க. நாங்கள் வந்தால் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் தான் கவனிக்கிறீங்க. சரி எங்கள் தம்பி அவன் இருக்கட்டுமாப்பா. நீங்கள் எங்கே வைப்பாங்க நாங்களே யோசிக்கிற. அப்போ அதில் இப்போ 2,000 நட்டமாக போச்சு. இப்போ தூண் பறிச்சிங்களே? தூண் பறிச்சிங்களா? இப்போ வீட்டுக்கு தம்பிக்கு வாங்கி கொடுத்தீங்களே? தம்பி சாக்லேட்டை சாப்பிட்லாம்டா. பிரச்சனை இல்லையோ? எடுத்துட்டா அடே 2 சாக்லேட். ஐயாண்ணே போட்டு எடுத்தாரே உங்களுக்கு. இப்போ வேலாட்டி போய்க்காரோ? இல்லை ஆள்கிட்ட போத்துல ஒன்றாது போய்க்க பாட்டு ஒன்று படித்தா தானே. இல்லாட்டி பாட்டு படிக்க எப்படி மனுஷி கவனத்து வேறு போத்து இல்லை பாட்டு ஒன்று படிங்குவா. இங்கே பொடியை 2 கண்டை சேர்த்துண்டா. அம்மா கண்டை சாப்பிடுவீங்களே? சுவர் ஒன்றும் இல்லையே? சுவர் இருக்கு. அப்போ வாங்க அந்த சுவர் இல்லா கண்டை சென்று கொண்டா. நீங்கள் சாப்பிடுவீங்களே? எல்லாத்துக்கும் தான். சரி அப்போ என்னண்டா இப்போ அம்மா
இப்போ நாங்களே இன்றைக்கு வந்தேன்டா இப்போ உங்களோட அந்த வீடியோ போட்டு தானே இப்போ நீங்கள் தம்பிக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் வேறு விஷயம் காசை ஈஸியாக எடுத்து தந்துருக்கலாம் இப்போ இல்லாமல் நாங்கள் பொதுவாக கதைச்சபடியாக இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவியெல்லாம் இப்போ செய்யலாம்மா சரி தானே அப்போ அந்த வகையில் வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து சேர்ந்தது மற்ற 2-3 விட நானும் காய்ச்சி ஒரு கொஞ்சம் காசு உங்களுக்கு கொண்டு வந்தேன் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அதை நீங்கள் வீட்டு வேலை செய்கிறேன்னா செய்யலாம் பிரச்சனை இல்லை நிலத்தை எடுத்து போட்டு ஆளை இங்கே எடுங்க முன்னும் ஆளை இங்கே எடுத்து உங்களோட வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாம் அம்மா அப்பா தங்கச்சி இங்கே இருக்க அவன் பாவி அங்கே தான் நீங்கள் எந்த நேரம் அதான் நிலம் மட்டும் தான் கூட்டிட்டு வந்துடுவோம் பக்கினா இங்கே அங்கே என்னடாப்பா நீங்கள் கதைக்கிறத எப்போ தான் அங்கே ஏதோ ஏசி விட்டுனா இல்லைப்பா டொய்லெட் முன்னே தான் வேலை முடிஞ்சது டொய்லெட்டோ அப்போ இவ்வளோ நேரம் அங்கே இருந்தீங்க பக்கத்து வீட்டில் சரி சரிங்க அப்போ டொய்லெட் நீ உங்களை விட்ட பாவிக்கலாம் கதவை போட்டு தந்தேன் கதவை தண்ணி வேகும் பயிருக்கு பக்கம் தண்ணி இருக்கோ தண்ணி பிரச்சனை அப்போ உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் காசு தரேன் நீங்கள் நிலத்தை போடுங்க சடாயிரண்டு இப்போ யூஎன்டிபிக்காரன் வந்து தருவான் தானே வாரக்கிழமை கொஞ்சம் கொஞ்சமாக வர போதானே அப்போ ஆள்கிட்ட அறுவலை முடிச்சு போட்டு டக்குன்னு ஆள் இஞ்சிடுங்க அப்போ சரி தானே என்ன தம்பி வேறு என்னடா உனக்கு போகணும் சொல்லு கொஞ்சம் காசு என்ன பேங்க்ல போடணும் 50 போடணும் அவசரங்களுக்கு 50 அவசரத்துக்கு போடணும் ரைட் வேறு என்ன வேணும் சொல்லு நீ சொல்கிறது தான் நாங்கள் வண்டி தரோம் சொல்லு அம்மா சொல்லுங்க என்ன வேணும் அதை என்ன வேணும்னு கேட்குறாரு வேற கேளுண்டாப்பா ஃபோன் கேட்டு நீண்ட இராக்கி பான் பண்ண வாங்கி தர்றதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணாதால வண்டியில் போன மாதிரி உடுப்பு கொடுப்புண்டாலும் கதைக்கு மூடிக்கோட கதைக்க என்ன மாதிரி அப்போ தம்பி சொன்னா தான் கிடைக்கும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆமாம் தெரியும் அந்த பாட்டு என்ன தெரியா என்ன நீங்கள் கதையாங்கப்பா நீங்கள் ஒரு 6 கதையாங்க சொல்லி போட்டுண்ணா இங்கே வாங்க அவன் லண்டன் குணத்தை காட்டி கொண்டாண்டுருக்கான் நிமிஷத்துக்கு ஒருக்கா கொண்டாம்பி எங்கே எங்கண்டோ இந்தியா பூ விழுந்து வச்சுடாப்பா தம்பி நான் வேண்டிய சாப்பிட்றா எடுத்து சாப்பிட்றா எப்போ சாப்பிட்றா அண்ணே வாங்க அண்ணே இடண்ணே வாண்ணே இடண்ணே வாண்ணே பாடி விட்டு ஐயா வாங்க அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தேன் ஓ ஆம்பளை பிள்ளைல சரி பொம்பளை பிள்ளை மாறி போச்சு ஆம்பளை பிள்ளைல ஹெக்கண்டில் கொடுக்கும் என்ன எழுதாப்பா நீங்கள் அப்படியே பண்ணுறது உங்களுக்கு என்ன அப்போ நீங்கள் கொஞ்சம் விட்டுக்கிட்டு வரல சரி இந்த நானும் கொண்டு சாப்பிட்டு பாப்பா இந்த எப்படி வெளிநாட்டுக்கு சந்தோஷம் இந்த இதுலையோ அது இல்லையோ அதை நீ இப்போ திண்டா வீடியோ கவனம் போயிருமேலாப்பா சரியா இங்கே வேறு அடையாளம் போட்டுக்கோ இது ஆஸ்பத்திரி அடையாளம் இல்லை சுவிஸ் அடையாளம் அவன் சுவிஸ்லேருந்து எடுப்பிச்சார் அவையில் காட்டி வீடியோ ஓடட்டும் தலைவரியான் ஓடட்டும் காட்டு எட்டி பார்க்குற பழக்கம் கிடையாது சனத்தில் இன்னும் விட்டு போயில காட்டு எட்டி பார்க்குற பழக்கம் இன்னும் விட்டு போயில அதுதான் காட்ட சொன்னா நீங்கள் இப்போ நீங்களும் எட்டி பார்க்குற மாதிரி நாங்களும் காட்டுறோம் மஞ்சம் இல்லாமல் அப்போ ஓ யார் செய்யணும் யாருக்கு தேவைப்படுது இவருக்கு தேவை தானே அது செய்கிறோம் தானே அது நான் செய்கிறோம் தானே நீங்கள் எட்டி பார்க்கல நாங்கள் செய்வோம் தானே ஓ அவள் செத்து பிற எழும்பிட்டா வாக்கலையே ஓ செத்தவா 32ஆம் எழும்பினவா என்ன ஜெயசுனா 3ஆம் எழும்பின மாதிரி யார் அடிக்கணும் அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கிறேன் யார் அடிக்கிறேன் அதே ஹலோ என்ன அந்த நேரம் வசதி இல்லையே இங்கே அவைய வந்து நிற்கிறோம் வீடு வந்து நிற்கிறோம் நீங்கள் அவருக்கு மாற்றி உங்களுக்கு மாற்றி விட்டு நான் கையோட பிரச்சனை இல்லையா இல்லை நீங்கள் மாற்றி கிட்னி மாத்திரே கொண்டா மாற்றி விட்றாங்க அப்புறம் ஏன்னா வலதா போனால் கொண்டா இப்போ வந்து இருக்கிறேன் சரி இதை இருக்கிறேன் இப்போ வந்து வைக்கட்டேன் இங்கே நேரம் போது இருது நான் பந்தளவில் பார்க்கணும் சரிதானேம்மா நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு சேர்ந்தது அதை தந்துட்டு போகிறேனம்மா
உங்களுக்கு எந்த கதையில் கவனம் இல்லை. அந்த கண்டோஸ் விழுது, புள்ள ஃபோன் அடிக்கிறாள், அவன் கதிரையில் கீழே இருக்கிறான், அவள் பாவி தண்ணி அள்ளி கொண்டு போகிறாள், அதுக்குள்ளால் இவள் சித்ரா வந்து கடன் காசு கேட்கிறாள், குமுதாட்ட டோச்சு கொடுத்த வேண்ட போயில்லேண்டு. நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு சேர்ந்தது, அதை தந்துட்டு போகிறேனம்மா. உங்களுக்கு எந்த கதையில் கவனம் இல்லை. அந்த கண்டோஸ் விழுது, புள்ள ஃபோன் அடிக்கிறாள், அவன் கதிரையில் கீழே இருக்கிறான், அவள் பாவி தண்ணி அள்ளி கொண்டு போகிறாள், அதுக்குள்ளால் இவள் சித்ரா வந்து கடன் காசு கேட்கிறாள், குமுதாட்ட டோச்சு கொடுத்த வேண்ட போயில்லேண்டு. அப்போ இப்பயும் பேர் இவ்வளோதான் நான் சொல்லி கொண்டு அந்த அவள் அங்கே கதை போகுது. என்ன இஞ்சி வேறு வேறு என்னண்டு என்ன கேளுங்க உனக்கு என்னண்டு வேறு என்ன அம்பி வேணும் சொல்லு. நீ உங்களுடைய ஆக்கத்தை சவாசமே இருக்கணும். நீ சொல்லு என்ன வேணும் சொல்லு, நான் செஞ்சுட்டு போகிறேன். இனிமேல் பாட்டு உங்களோட நம்பரை இந்த ஃபோனுக்கு வரக்கூடாது. அப்புறம் என்ன வர கதைக்கிறீங்களே இல்லையே கதைக்கிறோமோ உங்களுடைய ஆக்கள் ரெண்டு ஏற்றி கொண்டு வர ஒரு டாக்ஸி பிடிச்சி தான் 4,500 ரூபா கட்டிருப்பான் பலாலிக்கு இந்த பழுதாப்பணம் ரோட்டால் வரக்கு. நான் ரெண்டாவடியே சும்மா கொண்டு வந்தேன். போட்டு சரிக்கிறோம் ரோட்டு சரியில்லைன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன். தம்பி சொல்லு என்ன பண்ண சொல்லு. எனக்கு வேறு என்ன ஒன்றும் பண்ணாது. பண்ண என்ன பொண்ணு கேட்க இல்லை வேறு என்ன வேறு என்ன வீட்டை பற்றி தான் நாங்கள் யோசிச்சோம். உங்களை நான் கேட்கவே இல்லை நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீர்கள். நான் அவனை தான் கேட்டுறான். நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி வீட்டை பற்றி தான் யோசிக்கிறீர்கள். தம்பி சொல்கிறா நீ சொல்கிறா கரண்ட்டா எனக்கு ஒரு ஃபேன் எடுத்துருந்தா சரி வேறு ஒன்றும் வேணும். கரண்டா ஒரு ஃபேன் எடுத்துருந்தா சரி. கரண்ட் இஞ்சி இல்லையே கரையில் ஒரு தரம் கொடுக்கல இந்த ஏரியாவுக்கு. அப்போ நீ செய்யலாம்டாப்பா. நம்ம மட்டும் கொஞ்சம் கரண்ட் வந்து உனக்கு புரியும் பார்த்தா அரை கிலோ ஒரு கிலோ கரண்ட் பண்ணி வந்து அது வரைக்குள்ள வரும். அது ஒன்றும் செய்யல. அது நாங்கள் ஃபேன் எடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேனுக்கு கொஞ்சம் காசு தரோம் பேங்கில் போட்டுவிடு. வேறு 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 சொல்லு டக்குனு நேம்பு வேறு என்னத்தை கேட்குறேன் நீ சொல்ல நீ அண்ணா சொல்லு என்ன நீ சொல்லண்டா நீ சொல்ல வீட்டு வேலையை சொல்லி புறம் பாட்டு அப்போ இந்த ஆளை வீட்டுக்கு எடுக்க கதைக்க வேணான்னு சொல்லப்படுது அம்மாக்கு எனக்கு ஒன்றும் வேண்டாம் சொல்லி கதைக்க வேணாம் சொல்லி உங்களோட ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்குறேன். நேரம் வளர்த்தியாலும் ஓட்டு இதில் வந்து அவ்வளோ கலகாச்சும் இருக்கு இருந்தோண்டு. நீங்கள் வாங்க விஷயத்து வாங்க. அம்மா சொல்லு அம்மா இல்லை என்ன ஒன்று சொல்லுங்க. என்ன அம்மா வேறு ஜுவப்படுத்துலாம் வேறு வேறு ஜுவப்படுத்துறதுக்குனா என்னம்மா காசு தான் எங்களுக்கு போகணும் வேறு காசு இருந்தால் ஜுவப்படுத்தி போடுகிறோம். என்ன ஜுவப்படுத்தி சொல்லுங்க. அவனுக்கு தண்ணி ஆட்டி போட்டு தண்ணி போட்டு பிடிக்க மாறாண்டு காயக்கூடாயா நீ அப்படி அது மாறிச்சோ மாறிடுவோ நீ மாறா நினைக்கணும். சரி தானே அது மாறு பண்ணி ஆண்டு 10 மண்டா அப்படி மண்டாங்க. சரி அப்போ எங்கிட்ட அலுவலகம் முடிச்சுட்டு போவோம். சரி தானே அந்த கொப்பி எங்கய்யா காருக்கு சுத்த கொப்பி எடுத்துனோடியா என்னண்டா உங்களுக்கு நான் கொண்டு அம்மா வந்த காசை தந்துட்டு போகிறேன். சரி தானே அதுக்கு இந்த நிலத்தை எழுத்து போட்டு ஆளை இங்கே எடுங்க. சரி தானே இப்போ கரண்ட் வேறு இல்லை. இங்கே ஏரியாவுக்கு 15 ரூபா நாளில் கரண்ட் வந்து ரைட் வந்தால் அப்போ அவனுக்கு கொஞ்சம் காசாரம் பேங்கில் போட்டுருங்கோ. 50,000 புரிம்பா போட்டு வைங்கோ. பேனுக்கு காசை கொஞ்சம் புரிம்பா போட்டு வைங்கோ. சரி தானே அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ கணக்கு தான் தர போகிறாங்க. 50 போடு பேங்கில் 50 போடுவோம். 20 50 போட்டு 50 போட்டுவிடுங்கோ. ரைட் போட்டுவிட்டு அவனுக்கு ஒரு பேனுக்கு ஒரு 10,000 ரூபா போட்டு விடுங்க. சரி தானே போட்டு விடுங்க. பிறகு பார்ப்போம். மாத உதவியில் வேணுமே. மாத உதவியில் மாதத்துலையோ மாதத்தில் வேணும். எவ்வளோ வேணும் மாதத்தில் பேனா மற்ற பேனா மாப்பட்டி அதுகளுக்கு வேணும் தானே சிலவுகளுக்கு மாப்பட்டி எடுக்கிறது காசு யாருக்கு மாப்பட்டி உங்களுக்கோ இருக்கோ எனக்கு எங்கேருமாக்கு எவ்வளோ வேணும். சரி சொல்லு எவ்வளோ வேணும். அதோட பயங்கரம் 1,050 ஆத்து குடிக்கிறவனுக்கு தெரியல எவ்வளோண்டு அவருக்கு தான் தெரியுது பயங்கர எவ்வளோண்டு. அந்த அவர் தான் வாங்குறவர். அப்போ நீ வேண்டி கொண்டு கேட்குறீல இது எவ்வளோ வேண்டியலான்ட்டு. எத்தனை வேட்டா அப்போ வளர்க்கிட்டு இருக்கீங்க. சரி வேறு மாதம் உதவி வேண்டி என்ன அப்படி சொல்லுங்க வேக்கண்டு. சிலவளுக்கு தான் இருக்கு. சிலவளுக்கு தான். இப்போ மாதம் ஒரு எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு மாதம் ஓ 10,000 தாங்க. ஒரு மாதம் 10,000. சரியா ஒரு மாதம் 10,000 பாருப்போ. அவர் அண்ணா ஒரு ஆள் இருக்கார் அடித்து கேட்டு பார்ப்போம் இருக்கா உங்களுக்கு அவர் செய்வார். அவர் 3 ஃபேமிலிக்கு தான் செய்கிறேன்றவர். ஒரு ஃபேமிலி நாங்கள் எடுத்து கொடுத்தனால இன்னொரு ஃபேமிலி இருக்கான்னு கேட்டு பார்ப்போமே.
உங்களுக்காண்டி நான் காய்க்கிற அளவுக்கு நீங்கள் காய்க்கிறீங்க கதைங்க நான் ஆண்டுறாங்க ஆ அந்த அஜில மாட்டேன் ஒரு ஏவாப்பம் கடவுள்கிட்ட மண்டாடுங்க ஓமண்டு சொல்லுவோம்ட்டு உங்களுக்கு தான் மண்டாடுவானு என்னை மண்டாடி என்ன கடவுள்கிட்ட மண்டாடும் இல்லை இவர்கிட்ட மண்டாடும் ஆளுங்க வந்து சிரிப்பு பழையினர் ஆ ஆளு என்ன லவ் பண்ணி தான் உங்களை காட்டினேன் இல்லைங்க ஆ இல்லை 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 சரி அப்போ நான் போய் சொன்னேன் இருந்து தான் செய்தேன் சக்கோட்டை அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்களா பஸ் ஏறுறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பின்ன தான் வந்தால் போல் நீங்கள் கண்ணடிச்சு விட்டீங்களாண்டு ஆ என்ன உண்மையா பைய உண்மையா இல்லைங்க நான் இருந்து தான் செய்தேன் அப்போ ஆள் போகிற யாருக்கு அடிச்சிருக்கேன் கண்ணு அப்போ இந்த கதை எங்கே தான் வந்து பேசி தான் ஆட்டுன்னு அப்போ கண்ணடிச்சா எவ்வளோ அதான் இருக்குது அது அந்த தம்பி எத்தனை கடிச்சிருப்பாங்க இனி உதவ காய்ச்சி என்ன இது போங்க உங்களோட அவசியம் வந்தால் ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணதில்ல என்ன இதை பிறகு ம் சோடா உங்களுக்கு அப்பா நான் சொன்னேனே எங்களோட கதைக்கிற சிந்தனையை தவிர சோடா வாங்குறதும் கதிரை கொடுக்குறதும் போத்தில் வாங்குறதும் லைட்டு வாங்குறது தான் சிந்தனை சரி இப்போ மாத உதவியை பிறகு பார்ப்போம் முதல்ல இப்போ வந்த ஹெல்ப்பை தருவோம் சரியோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு வந்து நினைக்கிறீங்களோ ஒரு 5-6 நாளுக்கு மேலே ஒரு 8 நாள் கிட்ட வரும் போல வீடியோ எடுத்தேன் 8 நாள் அப்படி 8 நாள் இருக்கும் சரி 8 நாளுக்குள்ளே ஒரு 2-3 பேர் வந்து உங்களுக்கு காசு கொடுக்க சொல்லி தந்தவங்க இனி மிச்சம் நானும் ஒரு கொஞ்சம் பேரோட வந்து காய்ச்சி வேண்டிக்கோங்க தம்பி வாந்தானே அவனுக்கு தேவை தானேன்னு சொல்லி இப்படி சரியோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருந்து அனு அண்ட் சிரோண்ட பேரால் வந்து கொடுக்க சொல்லி ஒரு 35,000 உண்டு ஒரு அக்கா ஒரு ஆள் அனுப்பியிருந்தா அதே மாதிரி வந்துட்டு ருஸ்கான் பாலகுமாரன் என்ற பேரில் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லண்டன்லேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்துட்டு 20,000 உண்டு அனுப்பியிருந்தா சொன்ன அமௌண்ட்டை தாங்க இருக்கா உனக்கு காட்டணும் உனக்கு செம்பகம் மாதிரி ஞாபகம் மாதிரி டோட்டலாக தெரியும் எப்படி சொன்னி 2 சொன்னீங்க இல்லை இல்லை இதில் டோட்டல் இதில் சொன்ன 2 வந்துட்டு மிச்சம் நீ கொண்டு போறிய விட்ட ஆ அங்கே ஐயோ நீ இதில் கிடக்கிற புல் அமௌண்ட்டை தாடாப்பா இதில் எழுதி வச்சுக்கங்க கிட்ட உண்டு நல்ல வெங்காயம் அமௌண்ட்டை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் அவனை பார்க்குறீங்க நீங்கள் அவனை பார்க்குறீங்க இப்போ நான் இன்னும் ஒன்றா தம்பி நல்ல வெங்காயம் அமௌண்ட்டை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்ல நீ அவனை பார்ப்பான் இப்போ என்னட்ட வேலைக்கு கனவே இருக்கு ஆனால் நான் என்னடா கோழி பண்ணாடாக்கு கருவாட்டு பண்ணாடாக்கு சரிதானே மற்ற என்னடா ஜாமான் அந்த ஜாட்டு கிடக்கு அப்போ எல்லாத்துலேயும் பேர் ஏக்கிட்டு இருக்காங்க தானே இப்போ திடீர்னு அவன்ட்டு ஏமாண்டு வந்தா போல சொல்ல நீங்கள் இப்போ அவனை பார்த்து நீங்கள் இதே நீ ஒன்று நெச்சு போடா அவன் அதுதான் அவனுக்கு தெரியும் தானே சொல்ல மாட்டேன்ட்டு ஓத்து நீ பார்த்து போட எவ்வளோ அடக்கணுது ஒப்பிது நீ கடுமாலாம் ஆக்கடாப்பா ஓத்து இந்த அடுக்கு இல்லையே போன என்ன இது ஆள் பார்த்தாக்கும் புள்ள அவன் அங்கே வந்து மாதம் உதவிக்கு தான் அடிக்கிறான் எனக்கு இப்போ கிடக்குன்ட்டு சரி இப்போதைக்கு இந்த அளவில் பார்ப்போம் தந்த காசை தாரன் மாதம் உதவி அப்புறம் பார்ப்போம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாலும் கழிச்சு அப்புறம் விடாமல் கோல் அடிச்சு வந்து எனக்கு கொண்டா இந்தா எவ்வளோ கொண்ட கண்ணுங்க ஆகாமா நான் அடிக்கிறேன் டோச்சு என்ன புறாக்கு ஜட்டை விடுங்க நான் காண்றேன் 50 கிவிரி இது என்னடா மீன் 2 கூட்டிண்டா அந்த ரோட்டாண்டு என்ன 2 கூட்டிண்டா இங்கே ஆளொண்டு இருந்து பார்த்துட்டு எவ்வளோ காசு வரத்து போக்கண்டு பிரச்சனை இல்லையோ யாருங்க அதில் இருக்கிறாள் இல்லை அதான் உங்களோட சவரமோ இல்லை சொந்தக்காரா தானே அப்போ பிரச்சனை இல்லை சரியா ஒரு 1 ரூபா இருக்கும் அம்மா சுண்டு அது அவன் நிறத்துக்கு வேணுமென்று அடிக்கல சட்டி வேற இப்படித்தான் பார்க்கணும் அப்போ அதில் 1 ரூபா கிடக்காமே இதில் எவ்வளோ கிடக்கு கொண்டு இருக்கு இதுனா 20 கடை கொண்டு இருக்கேன் இங்கே பார்த்தியோ காசு கூடி போச்சு உங்களுக்கு விழுத்தி போட்டியா அப்போ மொத்தமாக எவ்வளோ கிடக்கு
2,40,000. 2,40,000. 1,00,000 3,20,000 2,40,000. ஓகே. அம்மா இந்த பள்ளிக்குள்ளே படிச்சீங்க? பலாலி. சரி, அப்போ 2,20,000 சரியான 2,20,000க்குள்ளே நீ யூஎன்டிபி காந்தால் 5 லட்சத்தோட சேர்த்து இந்த வீட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. 1 லட்சத்தை எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்துங்க. மிச்சம் உண்டை தம்பி இந்த பேரில் பேங்கில் போட்டுவோங்க சரிதானே. அப்போ காசு வந்து அவளோட பேரை நான் சொல்லுவேன். 2 பேர்ட்ட பேர் சொல்லி போட்டேன். அதில் அந்த சிரோன் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 223, ருஸ்காந்த் பாலகுமாரன் அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 187. அதேமாதிரி வந்து லண்டனில் இருக்கிற இன்னும் ஒரு அண்ணாவோ அக்காவோ தெரியல வந்து அனுப்பியிருக்காங்க. பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து 50,000 மட்டும் அனுப்பியிருக்காங்க சரிதானே. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 307. நான் கேட்டேன் எனக்கு என்ன பேரை கொடுக்குறேன்னு சொல்ல வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஜெர்மனிலேருந்து செல்லத்துறை செல்வேந்திரன் சொல்லி அவங்க வந்து ஒரு 30,000 மட்டும் அனுப்பியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு 30,000 மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 144. அதேமாதிரி அமுதா அக்கா வந்து 20,000 மட்டும் தந்துருந்தாங்க. வீடு தேடி வந்து வாட்ஸ்அப் நம்பர் 515. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெர்மனிலேருந்து வந்து 2 அங்கிளாக்கள் சேர்ந்து வந்துட்டு 60,000 தந்துட்டு போனவே. அவையின் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒரு ஆள்கிட்ட 199. அவரோட மட்டும்தான் நாங்கள் ஆச்சுன்னா அவர்கிட்ட ஃப்ரெண்டுடைய அவர் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ மொத்தமாக 2,20,000 தந்திருக்கோம்மா சரி தானே. இது உங்களுக்கு இப்போ ஒரு ஷார்ட் ஹெல்ப்பாக வந்து தந்திருக்கோம் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே. அதுக்காண்டி வந்துட்டு பிறகு தொடர்ந்து தருவோம் என்று நான் சொல்ல வரையில் உங்களுக்காண்டி வந்த உதவியை நாங்கள் தரத்தானே வேணும். அந்த அடிப்படையில் தந்துருக்கேன் சரி தானே. உங்களுக்கு மந்த்லி ஹெல்ப்புக்கு வந்துட்டு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி விடுவோம்ன்றோட அடிச்சேன்னா நான் அவர் வந்து எடுக்கிறார் இல்லை. இப்போ இன்னும் ஒரு ஐயா ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு அடிச்சு பார்ப்பேன் சரியோ. அவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு ஒரு 10,000 மாதம் தந்தால் கரைச்சல் இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி பக்கத்தை நீங்கள் இருக்க விடாயார் என்ன இல்லையா. மல்லின்னா என்ன சொல்லலாம் சிங்கள இல்லை தம்பி. உங்கள் அம்மா தான் எனக்கு வில்லி. ஹலோ மங்கள் வணக்கம். உங்களோட காசில் வந்து நேற்று ஒரு குடும்பத்துக்கு மாதம் 20,000 தாரேன்னு சொல்லி சொன்னேன் நான். அதில் 20,000 நேற்றே கொடுத்துட்டு வந்தான். வீடியோ பார்த்துருப்பீங்க நான். அதே மாதிரி அந்த பொலிகண்டியில் ஒரு தம்பி ஒரு ஆள் வீடியோ ஒருத்தன் தெரியுமே அந்த கிட்னி ஃபெயிலியரால் வந்து அந்த வயிறு பிரச்சனையோட. அப்போ மற்ற காசை வந்து அவையில் கொடுப்போம்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கேன்னா நீங்களே என்ன சொல்கிறீங்க? பிரச்சனை இல்லையோ? எந்த அவைகளுக்கும் வந்து மாதங்கள் அந்த ஆட்டோ சிலவுகள் அப்படி இப்படின்னு எல்லாம் தேவைப்படும் தானே. இனி அவள் அம்மா இருக்கிற அவள் அந்த ஒரு நாளைக்கு சோடா பிஸ்கெட்டுகள் குடியாமல் ஆவாம். அப்போ அவன் கேட்குறா கொஞ்சம் தான் சொல்லி என்னென்னா அவள் தனக்கு ஒரு 10,000 இருந்தால் காணும்னு சொல்கிறா மாதம். சரியா பார்த்தீங்களா நான் 10 அந்த 20 கொடுக்க சொல்ல இப்படி ஆகலை. இந்த உலகத்தில் எடுப்பிக்கல. நன்றி ஒன்று சொல்லி உடக்கண்டவருக்கு கதை இனி ஃபோட்டோ பார்த்தாங்க. இப்போ உங்களுக்கு நன்றிங்கோ உதவி செய்தது உங்களுக்கு நன்றி. ஆமாம் சொல்லுவாங்க. சரி அங்கே நீங்கள் பிறகு அடிங்க. அப்போ நீங்கள் போட்ட காசில் 2 ஃபேமிலிக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. நீங்கள் மந்த்லி அனுப்பினீங்கன்னா சரி அவைகளுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அனுப்ப வேண்டி வரும் அவர் அந்த எலும்பு மட்டும். அதேமாதிரி தம்பிக்கும் வந்துட்டு தெரியும் தானே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவன் பாவம் தானே சின்ன பொடியன். அப்போ தம்பி ஒரு 20 தாங்க அந்த காசை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போவோம். அல்லாட்டி பிறகு வார மாதம் போட்டுட்டோம். இப்போ நான் அவர் அனுப்பிட்டார் தானே போடுவோம். அப்புறம் எனக்கு சிக்கலாக போடும். அவர்கிட்ட ஆசை என்ன வச்சுருப்பான் கொண்டாங்க. அப்போ உங்களுக்கு மாதம் 20 தரப்போதா எலும்பு ஆட வேண்டாம் இருக்கா. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லை 5 ரூபா. ஹலோ சரியாங்கெல்லாம் அப்புறம் அடிக்கிறேண்ணா. மாதம் நான் அப்போ அனுப்புங்க. ஓகேங்க ஓகே சரியோ. உண்மையிலே இப்படியா நாட்கள் இந்த உலகத்தில் ஆண்ட கஷ்டம். இவர் 2 குடும்பத்துக்கு அனுப்புகிறார் மாதம் 20,000. நீங்கள் 10,000 கேட்டது 20,000 தான். அப்போ நீங்கள் 10 தான் கேட்டீங்க. 10 தான் எடுக்கிறேன் சரி எடுங்க. மூத்தவா முருகா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சும்மா இருக்கிறாங்கடா ஆள் கடுமாடா. சரி இந்தாங்க எனக்கு வேண்டாம். அப்போ இங்கே இன்றைக்கு டேட் என்ன 30ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி உங்களோட பேங்குக்கு 20,000 பெறும் சரி தானே. அப்புறம் எவ்வளோ ஆளுது செய்வாருன்னு தெரியல. நீங்கள் குறைஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு எதிர்பாருங்கோ. அங்கால நாங்கள் திருப்பி வந்து பார்த்து இன்னொரு 6 மாதத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் சரி தானே. அப்போ உங்களுக்கு 20,000 தம்பிக்கு மாதம் அவர் போடுவார். அதோட உங்களுக்கு நம்பர் காசுகள் அதுகள் ரெண்டெல்லாம் பேரும் தானே சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தானே. அப்போ இந்த உதவியை தந்து அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
ரொம்ப நன்றி வந்த சரி நீங்கள் ரொம்ப நன்றி நீங்கள் நன்றி ஆண்டுக்கு நன்றி சொல்லு உங்களுக்கு தந்ததுக்காக உதவி செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லு என்ன பிரச்சனைடா உண்மையிலே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது தேவைகள் இருக்குது எல்லாம் உண்மை ஆனால் அந்த என்னென்னா அந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இந்த உண்மையிலே வந்து தம்பிகிட்ட எல்லாமே அதை நினச்சி பார்த்தாலே சரியான கஷ்டம். ஆனாலும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு மனுஷன் வந்து நிறைய பேர் இதில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் கூட மனசார நிறைய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இங்கே. ஏன்னா திருப்ப சொல்ல போகிறோட சுடிக்கிறத பார்த்தா சரி. அப்போ அவன்கிட்ட பேரில் நீங்கள் அந்த காசை போடுங்க. நான் கேட்டு நீங்கள் நன்றி சொல்லி அப்படி ஒரு நன்றி இதவே இல்லை தானே விடுவோம். அவன்கிட்ட பேரில் அந்த காசை போட்டுட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சு தம்பி எங்கே கூப்பிட்டுடுங்க. அவனை தனியாக விடணும். சரி தானே? ஓகேயா? அப்போ இன்றைக்கு இரவே காகலிஞ்சு நிற்கிறோமே இல்லை ஏற்றி நாங்கள் ஏற்றினோம். ஆள் ஒரு அப்படின்னா ஒரு பாட்டு படிக்கிறோம். பாட்டு பாடி ஒரு பாட்டு பாடி ஆள் பாடி பாட்டு பாடி ஆள் பிடிக்கிறது தெரிஞ்சு போட்டு குடிப்பேன் கல் குடிப்பேன் வத்தி விளையாட்டு உங்களோட பழக்கங்கள் என்னத்தை சொல்ல ஒரு அம்மானே சொல்றேன். பாட்டு படியாட்டி நான் ஏற்றினோம். சரி இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சரிதானே? ஓகே பாய். இந்த வீடியோ சம்மந்தம் கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். அண்ட் வந்துட்டு இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே உதவி செஞ்ச அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு வந்து நன்றி. குறிப்பாக வந்து தம்பிக்காண்டி தான் நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம். அன்றைக்கு தம்பியோட ஷர்ட்டில் எல்லாம் கலட்டி நாங்கள் வந்துட்டு காட்டினாங்க. நீங்கள் அந்த பழைய வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். சரிதானே? ஓகேண்ணா. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் பாயா. ரைட். இப்போ வேறு படிக்க சொல்லுங்கள். பாட்டு படிக்க இல்லாட்டி நான் விட்டுட்டு போவேன் தம்பி. நான் ஆமாம் அமைக்கதான் தம்பி பேட்டை ஓட்டு. அப்போ பாடப்பா நான் வேற விட்டுட்டு போவோம். விடா நான் போனடா போவோம். இந்த எப்படி அப்புறம் அவங்களோட ஆளை விட்டு போவோம். ஆளை காரில் ஏசியில் மீனாக்காட்டு கொண்டு அதை ஒரு பாட்டும் இல்லை. அப்புறம் என்ன நீ வா ஐயா வேட்டை போட்டு. ரைட். சரி அம்மா ஆளை வச்சிருந்து கொஞ்சம் அரைச்ச கரையெல்லாம் காய்ச்சி கொடுங்கோ. கொஞ்சம் குரல் எழும்பட்டும். சரியே இங்கே பேந்தா பட் இந்த காசுங்க வச்சுக்க பிரியல் என்ன தாமண்ணா அப்பாடு என்னது என்னண்டா இப்போ ஆள் ஒன்று பார்த்தோன்னுண்டு. அது இல்லை உங்களை சொல்லலையா நீங்கள் அப்புறம் உங்களை நினச்சி போடாங்க. இதில் அந்த வந்தாக்களை சொன்னேன் நான். அப்படியே நீ கொண்டு வச்சுக்க போகிறா அவங்க அப்பா நிற்கிறேன். நீ போப்பா பை யார் எடுக்கமான் அப்போ வருவாரன். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா? அடுத்தணும் உங்கள்கிட்ட காசு வேணாம் பிரச்சனை கூட நாங்கள் ரெண்டா பேங்கில் போட்டு போவோம். அக்கௌண்ட் நம்பர் தான். ஓடியாங்க புத்தகத்தை எடுத்தோண்ணா. அப்புறம் நாங்கள் பார்த்த வேலையால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நாங்கள் ரெண்டா பேங்கில் போட்டு போடுவோம் போய்க்கு. நீங்கள் தேவையா அப்புறம் பேங்கில் எடுங்கோண்டா பேனே. நாங்கள் போவோம் உங்கள் அப்பாவிட்ட. இதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணேன் ஒரு உங்கள் அப்பா அம்மாண்ட கேட்குறேன். இப்போ அடிக்காண்டி கேட்குறது. மக்கள் எல்லாம் இருக்கு. ஆமாம் எல்லாத்தையும் உங்களுக்கு வைக்க இல்லை அப்போ மொத்தம் 240 அப்படியே தான் போகிறீங்களோ? அப்படி கூட இந்த இடம் வீட்டு வேலைக்கோ என்னத்துக்கோ அது நீங்கள் பிறகு எடுங்கோவன். இப்போ என்னென்னா இப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் காசு வச்சிருக்கதானேம்மா பிரச்சனை. ஒரு 20,000 எடுங்க. ஒரு 20,000 எடுங்கோ. வச்சிருக்காம 20,000 புரியுமா தந்தடா தானே. ரைட். நீ தான் வேண்டி 2 சரி ஒன்று உள்ளுக்கும் போட்டு வந்து கபாட்டு கொஞ்சம் இதை வச்சுட்டு வந்து கொண்டு இருப்பா. பண்ணி பேர் இங்கே அம்மா நாங்கள் புத்தகங்க இங்கே ரைட்டு. ஓ இது என்ன மக்கள் வங்கியே? அப்போ இது இலங்கை வங்கி இல்லையே? அப்போ என்ன இந்தியாவில் நடக்குது?
இது இலங்கை வங்கி தானே? அதான் மக்கள் வங்கியோ இன்னும் இலங்கை வங்கி தானே இது? அப்போ இல்லையா நீங்கள் சிரிச்சார் வாடிதான் அம்மாண்ணே. லைட் வேணுங்கம்மா, லைட் வேணும். புதுமராணி அந்தோணி பிள்ளை பார்த்தீங்களா? எனக்கு உங்களோட பேர் தெரிஞ்சு வச்சு. ஐயோ ஐயோ. புதுமராணி எந்த பரத்துராயம்மா? பரத்துறையோ. ஓகே. உங்களுக்கு போன மெசேஜ் வருமே வேற என்ன? வராது. அன்றைக்கு மெசேஜ் வேறு ஆடியே தான் நான் காசாக தந்துட்டு போனான். ஆனால் அன்றைக்கு மெசேஜ் வந்து இல்லையோ உங்களுக்கு நான் ஒன்றும் செய்யலை. அது பேங்க்லாம் போட்டு போகணும். என்ன நம்புங்க, நான் ரிசீப்டை காட்டிட்டு போகிறேன். சரி தானே? நீங்கள் பிரச்சனை இல்லை சார். ஓ, அப்போ யாரோ பிரச்சனையாக இருக்கல. இல்லை இப்போ நீங்கள் பிரச்சனை இல்லைன்ற ஒரு கதை வரையக்குள்ள யாரோ பிரச்சனையாக இருக்கிறோன்னு அர்த்தம். நான் சொல்கிற பிள்ளையண்டா நீங்கள் சொல்லுங்க ஒரு நியாயத்தை. எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த பார் 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 அப்படியா முதல் வந்தது பார்த்தி அவன் பொடியன் விஷயம் இருந்தான். பாட்டா 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 புதுமராணி புதுமராணி புதுமராணி. ஜெராக் அக்கௌண்ட் நம்பர் இங்கே பாப்போம். டியர் கஸ்டமர், யூ ஹேவ் earned 1 star points from dialogue reload. ரீலோட் அடே ஒரு மெசேஜ் வந்தேன்டாண்டி அது பேங்க்லேருந்து வந்தேன்னு சொல்கிறாடாப்பா. அடாவுளே நல்ல பகடிதாப்பா, என்னத்தை சொல்லு. கிட்டத்தட்ட தம்பியும் ஜதுவமே தான் போல. இதை விட இன்னும் குறைவேண்ணே, நீயும் குறை வண்டியில். சரி அப்பப்போ கொஞ்சம் உங்களை கண்ணுக்கு ஒன்று காட்டிக்கிறேன். 2,20,000 சரியோ? ரைட். தம்பி ஷூவா சரியோ? 2,20,000. மண்டைக்கு எத்தனை சைவர் வருது? 22 பின்னுக்கு எத்தனை சைவர் வருது? 4 வேறு 4 சைவர். 4 3 4 வராது. சரி கன்ஃபார்ம் பண்ண போகிறோன்னா ரைட், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரைட். இப்போ காசு இந்தா காசு வட்டினா துண்டை காசு வட்டினா வந்துட்டு 2,20,30 வட்டிக்கு பேங்க் ஏண்டா வேறு பேங்கண்டோடைய. சரி தானே? பிஓசின்னு சொன்னால் 30 வட்டி இராது. இப்போ உங்களுக்கு இந்த ரிசீப்டை நான் உங்களுக்கு ஃபோட்டோ உங்களுக்கு இதுக்கு அனுப்பிவிட்றேன். சரி தானே? உங்களோட ஃபோனுக்கு. அதை வந்து நீங்கள் கொண்டே காட்டுறது இல்லை. நீங்கள் கொண்டே எந்த புத்தகத்தில் காசு தாப்பாண்டா தருவேன். சரி தானே? ரைட். இஞ்சி வாங்கோ. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் துண்டை காட்டுனா புதுமராணி பீப்புள்ஸ் பேங்க் ஆன்லைன் கிட்னி தம்பி இஷ்யூன்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். நாங்கள் வந்து 2,20,000. சரி தானே? ஓகே. இதை விட ஒன்றும் காட்டுறதுக்கு இல்லை. சரி தானே? அப்போ தம்பி காசு ரெடியே? சரியே? ரைட். அப்போ காசு அக்கௌண்ட்டுக்கு மாற்றியாச்சு. இது எப்படிங்கோ? அப்போ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போடுங்க, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். இது அவருக்கு பாஸ் பண்ணி விட்றேன். சரியோ? இதுக்கு மாதம் 20,000 பெறுமா? சரியாம்மா? ஓகே. தம்பியை பார்த்துக்கொள்ளுவோம் படிவா நீங்கள். சரியே? அவனாலாம் இது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் மறக்கப்படாது. பார் ரைட். ஓகே சரி. அப்போ நான் போய்ட்டு வரேம்மா. நாக்கள் கூட நிற்கிறேன் இருண்டா போல் 2 பேர் உள்ளாட்டாங்க இருட்டுக்குள்ளே. டக்கண்டு வா போ. சரியாம்மா? போட்டு வரேம்மா. பாய் அங்கிள், போட்டு வரேம்மா. சரி அங்கிள், போட்டு வரேம்மா. சார் படியே அது என்ன பேங்க் புத்தம் கவிதாஸ். ஏடா பின்னுக்கு 2 பேர் தான் வரலாமா? அங்கே நிற்கிறான், அவர் நிற்கிறேன். அங்கிள் இங்கே
படிக்கல நில்லுங்க படிக்கல இங்கே விளையாடி பாட்டு எடுத்து நடக்கேன் இல்லை பாட்டு அப்போ நாளைக்கு நினைவுபடுத்தி போட கூப்பிடுங்க வந்து ஏற்றிட்டு வரும் வேறு வர்றேன்டா படிக்கலாம் தானே என்ன பாடி விட்டு வந்துருக்கு நீ சும்மா போய் ஆக்கிடுவான் பார்த்தியா அவரை யாரு எங்கே இது அவர் வரலடாப்பா அங்கிள் நீ அடுத்த ஆள் சரி நீயர் போயிட்டா தம்பியாரா நீயர் லொக் பண்ண நீயர் அங்கிள் நின்று வா அவள் நின்று வா ரைட் நீ லொக் பண்ணியா நீ வேறையில ரைட் கைதா சார் சரி அங்கிள் அநியாயமாக வந்தேன்னு போதா ஒன்றும் செய்யலாண்ணே வேறடே என்னப்பா இது ஏன் இல்லை ஒன்றும் லைட்டு ஒன்றும் மாரி இல்லை சம்திங் வென் ராங் இப்போ 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 ஏதோ ஒன்று ரைட் இல்லை அந்த சிக்னல் அப்படி செட்டிங் இருக்கு தம்பி அண்ணன் அண்ணன் பாடி கட்டுறாங்க உதவி செய்வரா உதவி செய்வரா நான்டாங்க போகிறேன் உதவி செய்வ இந்த நான்டாங்க போகிறேன் நான் எடுக்கணும் கார் நான் எடுக்க மாட்டேன் பாட்டு ஆல்டு கட்ட முடியும் காருக்கு கொஞ்சம் கையாஸ் ஆல்டு கட்ட முடியும் காருக்கு அடைச்சுடு ஆல்டு கட்ட பேச்சு ஏன்டா நாங்கள் நான் போக மாட்டேன் ஆள் இறங்கினா தான் நாங்கள் கார் எடுப்பேன் இல்லை அது சரிக்குது பிரச்சனை இல்லை இப்போ எங்களுக்கு நேரம் போக சொல்லுவோம் அப்போ நேரம் ஐயா இறங்க வரோம் நான் அதில் வரேன் யாரு இவ்வளோ நீங்கள் கூட இருந்தீங்க அவன் எத்தனை நாள் தனியாக இருந்தவன் அதை விட நீங்கள் கூட நிற்க நிதானமாக நிற்கலான்னா பரவாயில்ல கல்லை குடிச்சு போட்டு போய் படுத்து வைக்கிறாங்க அப்புறம் தம்பி தனிங்க நீங்கள் இறங்க ஒரு இறங்கி போட்டு வருங்க ஒரு இறங்கி போட்டு வருங்க இறங்கி போட்டு வருங்க நான் ஏற்றுறேண்ணா அவன் தம்பி நடுவுக்க விடுவோம் தம்பி இந்த நடுவுக்க போ சரியா அப்பா கரையில் கட்டுமா ரெண்டா போல நான் ஏற்றி போடுவேனே ரைட் பாய் லாக் பண்ணியாச்சு ரைட் கதா சார் பஞ்சவர்ண கிளி ரைட் ஆள் பார்க்கறது இல்லை வந்தேன்னா அதில் போடாம நேரையோ சரி அம்மா அந்த கருவாடையை பொறிச்சு வண்டியில் அங்களுக்கு கொடுங்க அங்கிள் வேட்டை ஓட்டு அம்மாண்ணே நானும் இந்த வயசுக்கு எத்தனை பேரை கண்டேன் ஒரு பாட்டால் இன்றைக்கு இவ்வளோ சந்தர்ப்பத்தை இழந்த இன்றைக்கு இப்போ ஒரு பாட்டை படிச்சிருந்தா ஆளை கொண்டு இறக்கி போட்டு ரெண்டு ஆளை கொண்டு வந்த காப்பாற்றுடா கேனே இன்றைக்கு கழிச்சிடவும் இல்லை அதை எங்கே கொடுத்துட்டு போயிருப்பேன் நான் நீங்கள் நல்ல அம்மா மனுஷி ஏண்டா ஃபுல்லாக மனுஷி போய் கோழிப்பேதான் நீ இப்போ எடுக்கச்சோம் இப்போ ஒரு போய்க்காம படிப்பேன் இல்லாட்டி பாலத்தடி தான் கோவமா ஏத்து என்ன நேம்பு சரியம்மா வரோம்
குணம் பிள்ளைச்சுண்டா பாட போகிற பாட்டு அது சில மனுஷர் அந்த புலி பசிச்சாலும் புல்ல தின்னான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் நீங்கள் இறக்கிட்டு போனாலும் சரி தானே இந்த வாயால் ஒரு பாட்டு எடுக்க மாட்டேன் நேரவே போகலாம் ஒன்று ஓ அப்படியா போய் ரைட்டு ஏனையும் தானே ஏனையும் ரைட்டு ஏனையும் தான் காட்டு அம்மா சுண்டார் கைவே தும்பங்காணி அந்த ரோட்டுமே கிடக்கு இந்த ரோட்டு இருக்கலாம் இந்த நேரம் பாரம் நாங்கள் யோசிக்காம கொள்ளலாம் இந்த ஆள் யோசிச்சு பாரா ஆ சரி நான் இப்படி ஒரு ஆளை காணல வாழ்க்கையில சனமும் என்ன பேச போதும் அந்த வயது போனால் போட்டு நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களாண்டு நாங்கள் ஆனால் இப்படி நான் நினைக்கல இல்லை எங்கிறாப்பா போகுது இந்த ரோட்டு நேர போதான் அடுத்தவன் வரா நடைப்பேன் போது சரி ஐயா சும்மா பாடிக்கு தான் நான் கேட்டேன் அதே உங்களை விருப்பம் பாடிந்தான் எது எதுடாப்பா பாடியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேன் நாங்கள் இனி நீங்கள் பாடலேண்டா அப்புறம் இனி என்ன நீ உங்களை கஷ்டப்படுத்தி நான் என்ன ஆன போகிறேன் சும்மா பாடியே தான் பேட்டி பார்த்தேன் அதுக்கும் சரி வரல நீ என்ன இது சரி சரி ஓகே 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 விடுங்க 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 சரி கவிதாஸ் முடி போம் முடிச்சு கொள்வோம் எல்லாம் பம்பல் அப்புறம் எல்லாம் கோவப்பட்டு கொமெண்ட் எழுது எல்லாம் லைட் அடிக்கிறாங்களா பாய் பாய் ஓகே பாய் சொல்லி போட்டியல் பாடம் இல்லையாண்டு இப்போ எங்களுக்காண்டி ஒரு ஆட்டம் ஆடி காட்டுங்க ஒன்றுமில்ல பாப்போமா தம்பியும் சேர்ந்தா அதுவும் பார்க்கல அண்ணாவும் சேர்ந்து ஆடும் அதுவும் பார்க்கறது ரைட்டா ஸ்டார்ட்டா தம்பி யாரா அதாடு தம்பியை கழிஞ்சிடான் தம்பி தம்பி யாரா ஆட்டம் உங்களை கொண்டு வந்து பத்திரம் வரைக்கினாக்கு அத்தாச்சிருக்கோம் இல்லை சரியா இப்போ காணா போட்டாங்க சரி ஐயா பாட்டு படிச்சாக்க நன்றி வாழ்க்கையில் மறக்கும் அண்ணா ஞாபகம் இல்லைண்ணா ஆமாம் சுண்டல் சரி ஓகே பாய் பாய்